ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 28ஆம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சனிப்பெயர்ச்சிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடந்துட்டு தான் இருக்கும். இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த 360 டிகிரிஸ், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷ ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். இது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக 2.25 2.5 வருஷம், சில சமயம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2.5 வருஷம் கணக்கெடுத்தால் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம்னா 12 ராசிக்கும் 30 வருஷம் கணக்கு வரும். சனி கிரகத்தின் பெயர்ச்சிங்கிறது சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் சாட்டர்ன் சூரியனை சுற்றி வரதுக்கு 30 வருஷம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியானது 2025ஆவது வருடம் மார்ச் மாதம் 29ஆம் நாள் மாலை 5:09 கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு, எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது. பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2028 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 6 மாதம் அதிசார பயிற்சியாக மேஷ ராசிக்கு போயிட்டு வருவார். அது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2027 வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 2027 அக்டோபர் 20ஆம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார். மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார். அங்கேயே வக்ரகதி அடைவார். பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் 20, 2027 திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து 2028 மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அடுத்த சனிப்பெயர்ச்சி 2028 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் 2 தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு. 2025 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு, 2026 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு. வக்ர கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன், எந்த ராசிலேருந்துன்னு சொன்னேன். இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத இனிமேல் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்களில் கடைசியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும், மாதாந்திர ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். இந்த சனி பயிற்சியில் 2 தடவை குரு பயிற்சி ஆவார். அதாவது 2025 மே மாதம் ஒரு குரு பயிற்சி, 2026 ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி. இன்ஃபேக்ட் 3வது குரு பயிற்சி 2027 ஜூன் மாதம் வரும். அந்த சமயத்தில் அவர் அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார். அதனால் உங்களுக்கு இந்த 2 குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போது ராகு மீன ராசியில் இருக்கார். மே மாதம் அவர் கும்பராசிக்கு போகிறாரு. ஸோ இந்த 3 வருஷத்தில் ராகு கேது ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க. அதாவது 2025 ஒரு ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் 2027 2வது ராகு கேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் சனி பகவான் வக்ர கதியில் இருப்பார், அதிசார கதியில் இருப்பார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். வாருங்கள். மீன ராசி அன்பிற்குரியவர்களே, ஜென்ம சனி விரைய சனியில் ஏகப்பட்ட குழப்பங்கள், எதிரிகள், மன வருத்தங்கள், குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிவினை, உறவுகளால் அவமானம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். பணப்புழக்கம் குறைவது, பணப்புழக்கம் இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாகிறது, கடன் ஜாஸ்தியாகிறது, இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ ஜென்ம சனி பதவியில் தொய்வு ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும்.
இது எப்போன்னா 2025 மேலேருந்து 26 மேக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 மேலேருந்து 2027 மேக்குள்ளார உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா 2026 மேக்குள்ளார அந்த தொழிலில் மந்தத்தன்மை, தடுமாற்றம், விரயங்கள், செலவுகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு 2027 அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டம். வீட்டில் திருடம் வந்துட்டு போவான், எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா உங்களுடைய பையை யாராவது அபகரிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ம சனிங்கிறது தலைமையில் சனி உக்கார்ற மாதிரி. இதனால் பகுதியில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பார்வை அப்படிங்கிறது 10ஆம் பார்வையாக முட்டிக்கு பார்வை கொடுக்கறதுனால முட்டியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இடுப்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் ஓவர் தைரியம் கொடுப்பாருங்க. 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசில் வைராக்கியம் ஜாஸ்தி ஆகும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு. அதுவும் இந்த குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க தான் இப்போ தான் வீலிங் பண்ணுறேன், அந்த ரேசிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அடிபட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் இப்பொழுதே குழந்தைகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பது நலம். முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி தராதீங்க. வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். குழந்தைகளாலும் நஷ்டம், குழந்தைகளுக்கும் நஷ்டம், பண நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்ம சனிங்கிறது புதிய அறிவை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பிராயஷ்சித்தம். நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அனுபவிக்கும் பொழுது தான் இதெல்லாம் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு மனக்கண்ணில் ஓடணும். நம்ம பண்ணுற ஏதாவது நேத்திக்கு பண்ணினதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நல்லது. இன்றைக்கி காத்தால் நடந்ததே நமக்கு ஞாபகம் இருக்குது, காஃபி குடிச்சு வாங்கிறது ஞாபகம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்த காலத்தில் கடந்த 20 வருஷத்தில் பண்ணின தவறுகள் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா சங்கடங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தவறான தொடர்புகள் ஏற்பட்டு தைரியத்தினால சில தவறான அவசர முடிவு எடுத்துகிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான தொடர்புகள் ஏற்பட்டு தப்பான நபர்களுடன் திருமணம் செய்து கொள்வது, வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணுறது, இந்த சினிமாவில் காமிச்சு கெடுத்து வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணின்னு வீட்டில் குடுத்தனம் பண்ணுறது, வீட்டிலேயே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது. அதனால் எந்த விதமான தவறுகளுக்கும் ஆட்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், வியாபாரி, தொழில்துறையினர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறான நட்புகளின் மூலமாக தவறான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறான பிஸ்னஸ்னால் சில பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து நான் என் பொருளை வாங்கி தரேன்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா நான் அவரோட சொந்த ஊர்லேருந்து துணி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், இல்லை லுங்கி மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், நீ இங்கே கடை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் போட்ட சொல்லியிருக்காரு. அந்த நபர் வாங்கி கொடுக்குற நபர் கடைசியில் சொல்லாமல் ஓடி போயிட்டார். இவர் கடையை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொருளை ரா மெட்டீரியலே இல்லை, சரக்கே வராது, எப்படி அவர் விற்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த இடத்த திருப்பி யாருக்கோ கைமாற்றி விட்டு அனாவசியமாக நஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நஷ்டம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவர்களை நம்பி இறங்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும். வேலையில் முன்கோபத்தின் காரணமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பகைமை உணர்வோடு செயல்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களே உங்களுக்கு பகையை ஊட்டக்கூடிய வகையில் அட்வைஸ் கொடுக்குற பேர் வழியில் சொல்லுவாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வஸ்திர தானம், அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் எப்படி செய்யணும்னா, அன்னதானம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் வண்டியில் வச்சுட்டு தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வாங்குறவங்க பாதி பேர் கீழே கொட்டின்னு இருக்காங்க. அந்த பாவம்லாம் உங்களுக்கு சேரும். நீங்கள் கர்மா போகணுங்கிறதுக்கு புண்ணியம் தேட போக அவா பண்ணுற கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி, ஒரு கலெக்டர்கிட்ட பேசி, ஒரு தாசில்தார்கிட்டையோ இல்லை விஏஓ கிட்ட பேசி, ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேசி, ஒரு 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது எதுவுமே வீண் போகாது. நீங்கள் குழந்தைகளுக்கு 1 ரூபா கொடுத்தேன்னா அது 100 ரூபா திரும்பி வரும். நீங்கள் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன்னா அந்த 10,000 திரும்பி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, அப்படி இல்லை அப்படின்னா வனவிலங்குகள், அதாவது காப்பகங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஜூவில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த வனவிலங்குகளுடைய ஒரு நாள் செலவை நீங்கள் ஏற்றுக்கணும்.
அப்படியும் இல்லையா, சிம்பிளாக இருக்குது, இருக்கவே இருக்குது. வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி பசுமாடுகளுக்கு உதவி செய்வது. பசுமாடுகளுக்கு இன்ன பசுமாடுன்னு இல்லாமல் நாட்டு மாடுகள் அனைத்துக்கும் உங்களாலான கைங்கரியத்தை செய்ய வேண்டும். சிம்பிளாக உங்களால் பணம் செலவு பண்ண முடியலையா, நிறைய கோஷாலை இருக்குது, நம்மக்கிட்டேயே கூட கோஷாலை இருக்குது. அந்த கோஷாலைக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமை காத்தால் போயிட்டு 6 மணிக்கெலாம் போங்க. அந்த கோஷாலையில் நடக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் கோமாதாக்கள் போடக்கூடிய சாணி வகைகளை க்ளீன் பண்ணுங்கள். உடலால் உழவி செய்யுங்கள். ஒன்றா கோஷாலையில் போய் வேலை பண்ணுங்கள், இல்லாட்டி சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பணி செய்கிறதுல, உழவார பணி செய்கிறதுல உங்களை அது ஈடுபடுத்திக்கோங்க. நிறையா உழவார பணி குரூப் இருக்குது, எங்கள்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி நபர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளவோ சிவன் ஆலயங்கள் இருக்குது, சிவன் ஆலயங்களை திருப்பி எழுப்புவதற்கு முயற்சி எடுங்க. சிவன் ஆலயங்களில் ஒரு வேளையாவது விளக்கேற்றுறதுக்கு உண்டான நெய்யோ இல்லை எண்ணெயோ கொடுத்து திரியோ கொடுத்து உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு கோயிலில் ஒரு எலி விளக்க தூண்டி விட்டதுக்கே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததுன்னா நம்ம மனசார இதை பண்ணினோம்னா நம்ம மகாபலி சக்கரவர்த்தியாக பறக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஜென்மாவில் கஷ்டமில்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம் உற்றார் உறவினர்களோடு சேர்த்து நமக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் இது. இதை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது. அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். உதவின்னா உடனே அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள், அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.